Hi friends and cuties. பெண்ணின் பெருமை உணர்த்தும் பெண்ணியம் கிராஃப்ட் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான என்வலப் மேக்கிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். ஒரு சார்ட் பேப்பர் ஏதாவது கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரையான்ஸ் ஸ்கெட்சஸ் எடுத்துக்கோங்க டெக்கரேட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக குட்டி குட்டி ஸ்டோன்ஸ், அதை வந்து ஸ்டிக் பண்ண வைக்கிறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்வலப் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதோட மிட் பாயிண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு ஸ்கொயர் பேப்பரில் மிட் பாயிண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக நான் இப்போ எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த மிட் பாயிண்ட் வந்து தெரிஞ்சிடும். மிட் பாயிண்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் கார்னர்ஸை எடுத்து அந்த மிட் பாயிண்டில் ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதேமாதிரி 3 சைட்ஸையும் இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து சைடு பண்ணது மட்டும்தான் வெறியும். இந்த மாதிரி 3 சைட்ஸையும் பண்ணதுக்கப்புறமா 4th சைடு என்ன பண்ணுங்கன்னா அதே லெவலில் எடுக்காமல் அது கொஞ்சம் மேலே எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த நான் எடுக்கிறேன்ல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து அப்படி மேலே பேஸ்ட் பண்ணக்கூடாது. பேஸ்ட் பண்ணால் அந்த சைட் போர்ஷன்ஸ் எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சைடில் இருக்கிறத உள்ளே மடித்து விட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி மடிக்கிறேங்கிறத காமிக்கிறேன். ஸோ நான் எங்கே மடிக்கிறேங்க உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் பேப்பரில் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்கிறதுனால நான் இந்த பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க. இந்த இடத்த தான் நீங்கள் வந்து மடித்து மேலே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதை மாதிரி 2 சைட்ஸையும் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா நம்மளோட என்வலப் மேக்கிங் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டெக்கரேட் பண்ண வேண்டிய வேலை தான். நான் இப்போ அந்த என்வலப் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் சைடில் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். டெக்கரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி ஒரு ஃப்ரேமை வந்து ஃபார்ம் பண்ணுறேன். நம்மளோட ஸ்கேலுக்கு எவ்வளோ விட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பை வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வெளியே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா வந்து இதை வந்து டிசைன் பண்ண போகிறேன். எப்படி டிசைன் பண்ண போகிறேன்னா சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். எப்படி ஹாஃப் ஆஃப் த ஃப்ளவர், ஏன்னா வந்து இங்கே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக வரைய முடியாது, வரைஞ்சால் அசிங்கமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் ஹாஃப் ஆஃப் த ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு வேறு என்ன டிசைன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ மேலே நான் எப்படி வரைஞ்சேனோ அதே மாதிரி தான் நான் கீழேயும் ட்ரா. இப்போ இந்த 2 சைடு வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த கார்னர்ஸில் வந்து இப்படி இந்த ரெயின்போ மாதிரி அந்த சின்ன சின்ன லைன் மாதிரி ஆர்க் மாதிரி வரைஞ்சி அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அப்போ வந்து ஒரு ரெயின்போ எஃபெக்டில் அது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்படி 4 கார்னர்ஸ்லையும் நம்ம கொடுத்துடலாம். இந்த 4 கார்னர்ஸ்லையும் கொடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க இந்த பிளேஸில் சின்ன குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் மாதிரி இந்த மாதிரி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ நீங்கள் கொடுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு அந்த டைம் என்ன மாதிரி தோணுதோ அதை மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த டிசைன் கொடுத்துருக்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்ல மறக்காதீங்க. ஸோ அது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஜெல் பென் இல்லைன்னா வந்து ஸ்கெட்ச் பென்னால் அந்த பென்சிலை எல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கலரிங் தான். கலரிங் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. இதை வந்து நான் பெருசாக ரொம்ப சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. கலரிங் நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நார்மலாக இந்த ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணுறதை விட இந்த ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். மற்றபடி ஈஸியாகவும் நீங்கள் வந்து கலர் பண்ணலாம். மற்றபடி அதில் என்ன ரொம்ப பாயிண்டடாக இருக்கும், கலர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆனது மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த ஒய்டான அந்த பாயிண்ட் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து கலர் பண்ணலாம். மற்றபடி இது வந்து ஃபினிஷிங்கும் ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இது ஆல்ரெடி நான் வந்து புக் மார்க் மேக்கிங்லேயே சொன்னது தான். அதே வேர்டிங்ஸை தான் நான் இதில் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இதை ஃபுல்லாக கலர் பண்ணி ஃபஸ்ட் முடிக்கலாம்.
இப்போ மோஸ்ட்லி என்னோட கலரிங் பார்ட் ஓவராக போகுது. நார்மலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த புக் மார்க் மேக்கிங் என்வலப் மேக்கிங் மாதிரி காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்ட்னு தான் சொல்லுவேன். மற்றபடி யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா உங்களுக்கு க்ளோஸான ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஏதாவது க்ரீட்டிங் கார்டு, ஏதாவது பர்த்டே கார்டு, ஏதாவது வெட்டிங் ஆனிவர்சரி கார்டு ஏதாவது அனுப்பணும்னா நீங்கள் வந்து சும்மா ஒரு கார்டில் வச்சு அனுப்பாமல் இந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணி அனுப்புனீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படிலாம் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரம் அண்ட் டு அட்ரஸ் எழுதினதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க பிளேஸில் நான் வந்து வாட்டர்மெலன் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். என்னோட என்வலப் மேக்கிங்கில் ஒன் பார்ட் ஆஃப் த சைடில் வந்து அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த நெக்ஸ்ட் அதர் சைடில் வந்து ரொம்ப பிளாங்காக இந்த மாதிரி இருந்தது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி இந்த கலர் செல்லோ டேப் எடுத்து எங்கெல்லாம் எட்ஜஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் கலர்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணலாம். ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக்கில் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அங்கே வந்து ட்ரா பண்ணி கலர் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் ஆன மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒட்டி விட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். மற்றபடி பார்க்குறதுக்கான அவுட்புட் லுக்கும் அழகாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே இந்த மாதிரி செல்லோ டேப் நம்மளுக்கு கிடைக்கும். 5 or 10 rupees தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா எட்ஜஸ்லையும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல இந்த ஃபெதரை எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறோம். க்ளூகன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலேயும் கொஞ்சம் க்ளூகன் விடுறேன். அப்போ வந்து பார்க்குறது கொஞ்சம் அழகாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் சர்ப்ரைஸாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். But here I am, 'cause I've been living